கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தையை வைத்து ஆவியானவர் சில வாரங்களாகவே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் முகவுரையை பேசி நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. வழியை ஆயத்தம் பண்ண பாதையில் இருக்கிற கற்களை பொறுக்கி போட வேண்டும் என்பதை நாம் அதிகமாய் தியானித்தோம். போன வாரத்தில் நாம கேட்டோம், வழியை ஆயத்தம் பண்ண என்ன செய்ய வேண்டும். ஏசாயா 57வது அதிகாரத்தின் 14வது வசனம். 57:14. வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செவ்வைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். இடரல்களை எடுத்து போடுங்கள். இடரல்கள் நீக்கப்படணும். ஏன்னா இடறி விழுந்து விடக்கூடாது. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்க காரணம், எப்படி மீட்டார் என்றால் இரத்தத்தினால் மீட்டார். எதற்காக மீட்டார் என்றால், உன்னை நான் வனாந்திரத்தில் அழிக்க வேண்டும் என்பதற்காக கிடையாது. கானான் கானான் கானான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், நான் உனக்காய் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். சிங்காரமான தேசம் அது, அழகான தேசம் அது. அதற்காகவே தேவன் அழைத்தார். எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் நடக்கிற பாதை பரதேசிய போல சஞ்சரிக்கிற பாதை. ஆனால் அப்படி புறப்பட்ட அநேகர் வனாந்திரத்திலே இடறி விழுந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்பிக்கிறது மாத்திரமல்ல, எச்சரிக்கிறது. சொல்லிவிட்டு சொல்லுகிறது. ரோமர் 1 கொரிந்தியர் 10 எடுக்க வேண்டாம், அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நல்ல கவனிங்க, நிற்கிறவன் விழமாட்டான், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுவான். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆவிக்குரிய நிலையில எவ்வளவு வளர்ந்தாலும், எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாய் மாறினாலும், பல மணி நேரம் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாறினாலும், ஒருபோதும் நிற்கிறேன் என்று எண்ணக்கூடாது. நிற்க வைக்கிறார் என்று எண்ண வேண்டும். ஆமென். நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், இந்த எண்ணம் உள்ள வந்துட்டாலே ஜெபிக்காதவங்களை நம்மால அன்பா பார்க்க முடியாது. ஜெபிக்காதவங்களை ஒரு பாவியா தான் பார்ப்போம். நான் கட்டளையை கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே கீழ்ப்படியாதவங்களை நம்ம பாவியா பார்ப்போம். அப்படிதான் அந்த பரிசேயன் செய்தான். அந்த பரிசேயனுடைய செயல்களில் அவன் தேவனை திருப்திப்படுத்தி ஜெபத்துல கோட்டை விட்டுட்டான். நம்ம செயல் அவ்வளத்தையும் கோட்டை விட்டுட்டு வந்திருந்து, ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. ஆண்டவர் பரிசேயர்களை நல்லா வான் பண்ணிட்டு, கவுனிங்க, பரிசேயர்கள் சீஷர்கள்ட்ட காண்கிற குறைய பார்த்ததும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். நல்லா வான் பண்ணுவார். நல்ல வான் பண்ணி, நீங்க அப்படி செய்றீங்க இப்படி செய்யுங்க உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு ஹெவியான டோஸ் விட்டுட்டு அனுப்பி விட்டுட்டு சீஷர்களை கூப்பிட்டு சொல்லுவார், இங்க பாரு, உங்களுடைய நீதி அவங்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமா இருக்கணும். அவனை நான் கண்டித்தது அவன் பண்ண உபவாசத்தை கண்டிக்கல, அவன் செயல்லாம் கரெக்டா இருக்கிறான். ஆனா என்ன வந்துட்டு, பெருமை வந்துட்டு. ஹல்லேலூயா. கவனிங்க, என் வாழ்க்கை ஃபுல்லா நான் ஆண்டவருக்காக ஓடிட்டு பெருமையை நான் அணிந்து கொள்வேனானால் என் ஓட்ட முடிவில் கர்த்தர் எனக்கு எதிர்த்து தான் நிற்பார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நல்ல கவனமா கேட்கணும். சபை இந்த காலத்துல ஜனங்களை வஞ்சிக்கும்படியாய் அநேக துருபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமா இருக்கிறது. அதுல பார்த்தா திரள் கூட்டமா தான் போவாங்க. ஆனா ஜீவனுக்கு போகும் வாசல் அது இடுக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ எப்படி பாருங்க, எப்படி அந்த கூட்டம் எப்படி மாறுது பாருங்க. சபை நல்ல கவனி, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகம் பெற்றாச்சு, அவ்வளவுதான் அப்படி விடக்கூடாது. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சு, அவ்வளவுதான் உன் வாழ்க்கைனா நீ அபிஷேகம் பெற்றதும் உன்னை தூக்கி இருக்கணும். ஆண்டவர் இல்ல, நான் ஓடும்படி ஆண்டவர் ஒரு ட்ராக் நமக்கு போட்டு கொடுத்திருக்கிறார். ஓட்டத்தை நீ முடிக்கும் வரைக்கும் உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளணும். ஓட்டத்தை நீ முடிக்கும் வரைக்கும் நீ நல்ல போராட்டத்தை
போராடணும். ஓட்டத்தை முடிக்கிறது வரைக்கும் உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு. ஓட்டத்தை முடிக்கிறது வரைக்கும். Praise the Lord. ஒரு பிரச்சனை அதிகமா இருக்குனாலே நல்ல கவனி. அதாவது ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கிறது. வழி மாறி போகும்போது வருகிற பிரச்சனை, அந்த பிரச்சனையில் கர்த்தர் உணர்த்தும் போது ஒழுங்கா விட்டுறணும், இல்லைன்னா அது வேதனையில தான் முடியும். ஆனா அதே வேளையில தேவன் ஆண்டவருக்காக வாழும்போது சில சூழ்நிலைகள் வருது. அது பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன், அது சில சூழ்நிலைகள், சில சோதனைகள், பரீட்சை. ஆண்டவர் சொல்லுகிறார், தாம் சேர்த்து கொள்ள விரும்புகிறவனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்கிறார். சேர்த்து கொள்ள விரும்புகிறவர், அதாவது சிலரை மிஸ் பண்ண கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். எல்லார் மேலே அன்பு கூறுகிற ஆண்டவர் தம்முடையவர்கள் மேல விசேஷித்த அன்பை வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த கூடாரத்துக்கு நம்ம ஆராதனைக்கு வந்தவங்களை நேசிக்கிறார், ஆராதனைக்கு வராதவங்களை நேசிக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை நேசிக்கிறார், இயேசுவை மறுதலிக்கிறவர்களையும் நேசிக்கிறார். ஆனா அதே வேளையில எல்லார் மேல அன்பு பாராட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே தந்தருளினார். அந்த இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து அவருடையவர்களாய் மாற்றப்பட்டவர்கள் மேல அவருடைய அன்பு ரொம்ப விசேஷமா இருக்கிறது. இப்ப தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றிருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய கிருபையினால் தயவினால் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சபைக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் எச்சரிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, எவ்வளவு நாள் வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை தாண்டி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது, என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. பவுல மாதிரி நான் சாட்சி சொல்லிட்டு தான் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வரணும். பவுல மாதிரி சாட்சி சொல்லிட்டு தான் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நல்ல சுவிசேஷகனா நீ தீங்கு அனுபவி, நல்ல ஊழியம் செய். நல்ல உண்மையா ஊழியம் செஞ்சா உனக்கு என்னதான் இருக்கும்? தீங்கு இருக்கும். நல்ல சுவிசேஷகனுடைய வேலை செய். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. அப்போ இன்னைக்கு எனக்குள்ளே தேவன் உண்டாக்கின விசுவாசம் நான் எதுவரை காத்துக்கொள்ள வேண்டுமானால் என்னுடைய ஓட்டம் முடியும் வரை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்று தேவன் பாருங்க, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். எதற்காக? ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையிலே சேர்க்கிறார், உண்மை, அதில் மாற்றமில்லை. அதே வேளையில சபையிலே சேர்க்கிறதுக்காக மாத்திரம் தேவன் ரட்சிக்கவில்லை. ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்க்கிறார், அதே வேளையில சபையிலே சேர்ப்பதற்காக மாத்திரம் தேவன் ரட்சிக்கவில்லை. சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கிறார், சபையிலே கொண்டு வந்து உபதேசத்தினாலே சுத்திகரிக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள். அப்ப சுத்திகரிக்கிறார். எதற்காக இவைகளை செய்கிறார்? கடைசி நாட்களிலே மணவாளனாம் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மணவாட்டியாம் தம்முடைய சபையை சேர்த்துக் கொள்வதற்காக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் இடரலை நீக்கி போட வேண்டும். எது இடரல்? எப்படிப்பட்ட காரியங்கள் ஜனத்துக்கு இடரலா இருக்கிறது என்பது போன வாரம் ஆரம்பித்து விட்டோம். அந்த ஒரு வசனம் ஏசாயா 8 முதல் 8வது அதிகாரம் 11 முதல் 15 உள்ள வசனங்கள் வேகமாய் வாசியுங்கள். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளக்கினதாவது. இந்த ஜனத்தின் வழியே நடவாதே. 15வது வசனத்தை வாசிங்க. அவர்களில் அநேகர் இடறி விழுந்து, இந்த ஜனத்தின் வழியே நடவாதே. ஏன் நடக்க கூடாது? அவர்களுடைய போக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஓட்டம் முடியாது. அவர்களில் அநேகர் இடறி விழுந்தார்கள். ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு எச்சரிக்கிற காரியம், உலகம் போகிற போக்கில் நீ போகாதே, உலகத்தார் நடக்கிறது மாதிரி நீ நடக்காதே, உலகத்தார் என்ன கிரியைகளை ஈடுபடுகிறார்களோ அப்படி நீ ஈடுபடாதே, இந்த ஜனத்தின் வழியாய் நடவாதே. அப்படி என்றால் உலகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், உலகத்தோடு ஒத்து போகிறவர்கள் ஓட்டத்தை ஒழுங்காய் ஓடி முடிக்க முடியாது, அவர்கள் இடறி விழுவார்கள். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகம் என்னை பகைத்ததுண்டானால் அது உங்களையும் பகைக்கும். சில குடும்ப பிரச்சனை பாத்தீங்களா, தலைமுறையா தொடரும். பார்த்திருக்கீங்களா? தலைமுறையா அந்த குடும்ப பிரச்சனை தொடரும்.
4வது தலைமுறைக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாது. ஆனா வளர வளர அதை ஊட்டி 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 வளர்த்திடுவாங்க. அன்னைக்கு என் பரலோக தகப்பனை உலகம் பகைத்தது உண்மையானால், இன்று அவருடைய பிள்ளையாய் நான் அறியப்படும் போது என்னையும் இந்த உலகம் பகைக்கும். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகம் என்ன ஆண்டவர் சொல்றார், இது எழுதி வச்சிட்டார். உலகம் என்னை பகைத்ததுண்டானால் அது உங்களையும் பகைக்கும். யாக்கோபு 4:4 எடுக்க வேண்டாம், சொல்ல நேரம் இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். ஆமென். யோவான் 17வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் உலகத்தார் அல்லாததினாலே உலகம் இவர்களை பகைக்கிறது. உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும், தன்னுடையதல்லாததை, நல்ல கவனமா கேட்கணும் வார்த்தைகளை, உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும், தன்னுடையதல்லாதவைகளை பகைக்கும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு யாருடைய சிநேகம் வேணும்? யாரை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும், தன்னுடையதல்லாததை பகைக்கும். இன்னைக்கு போற இடத்து சொசைட்டியில் எனக்கு வேல்யூ இல்லை, அதனால எனக்கு வேல்யூ ஆட் பண்றதுக்காக சில காரியங்களை நான் செய்வேன். ஆனால் நான் உலகத்தினுடையதாய் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சொந்தங்கள் மத்தியில் எனக்கு வேல்யூ இல்லை. சிலர் பாருங்க, சிட்டில எல்லாம் நார்மலா இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆனா ஊருக்கு வரும்போது அவங்க வீட்டில் இருக்கிற அவ்வளவு நகையும் போட்டுட்டு வருவாங்க. எதுக்காக கேட்டா சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க போகும்போது எல்லாம் போட்டுட்டு தானே போனா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. நாம வாழ்க்கையில பாதி வருஷமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு ஏறுதுன்னு தெரியல. எனக்கு தெரியும், மெடிடேஷன்ல மலர்ந்த முகங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் வராங்க? எதுக்காக? எதுக்காக? நீங்க பஸ்ல இருந்து இறங்குறது வரை நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்ன? இல்ல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. மற்றவர்களுடைய பார்வையில் அல்ல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நீங்க வரும்போதும் போகும்போதும் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவர் ஒருவர் தான் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். ஆமா, உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும், தன்னுடையதல்லாததை பகைக்கும். இன்று நாம் எதற்கு பிரயாசப்படுகிறோம்? எதற்காக பிரயாசப்படுகிறோம்? எனக்கு 4 பேர் மத்தியில் எனக்கு ஒரு மரியாதை வேணும், எனக்கு ஒரு மதிப்பு வேணும், எனக்கு ஒரு வெயிட் வேணும். ஹல்லேலூயா. இல்ல, அன்னைக்கு பரிசுத்தவான்கள் பாடி வைத்தார்கள், நாதனு முள்முடி நல்கிய லோகமே நீ தரும் பேரே நீ கெந்தினாய். நாதனு முள்முடி நல்கிய லோகமே நீ தரும் பேரே நீ என் அப்பாக்கு நீ முள்முடியை கொடுத்துட்டு எனக்கு நீ டாக்டரேட் தர போறியா? வேண்டாம். ஹல்லேலூயா. என் தகப்பனுக்கு நீ முள்ள கொடுத்துட்டு எனக்கு கிரீடத்தை வைக்க போறியா உலகமே? வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தை சிநேகித்து உலகத்துக்கு ஒத்தவனாய் காண்பித்து அதனால் உனக்கு ஒரு மேன்மை கிடைக்குமானால் அது மேன்மை அல்ல, அது பரிதாபம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன், கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? ஆமா, எனக்கு புகழ்ச்சி கர்த்தரிடத்தில் இருக்கிறது, எனக்கு மகிமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் வெளிப்படும் நாளில் எனக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று 1 பேதுரு 1:7 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரால் புகழப்படணும். அதற்காக தான் இந்த தீபம் அணையாதபடி ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு ஒத்தவனாய் உலகத்தோடு ஓடுவதற்கல்ல. அதனால என்ன நீங்க இழக்க வேண்டி நேரிடும்? அவங்க மகிழ்ச்சியை கொண்டு மகிழ்ச்சியா இருக்கும்படி கூடுகிற சூழ்நிலையில உங்களை அவாய்ட் பண்ண நேரிடும். பரவாயில்ல, அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி அல்ல. நித்திய மகிழ்ச்சி அவரிடத்தில் இருக்கிறது. சஞ்சலம் தவிப்பும் இல்லாத மகிழ்ச்சி அவரிடத்தில் இருக்கிறது.
இந்த கூட்டத்துல என்ன சேர்க்கல நான் ஃபீல் பண்ண கூடாது, அந்த கூட்டத்துல நான் சேராம போயிட கூடாதுன்னு ஃபீல் பண்ணணும். அதனாலதான் ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களா இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் உங்களுக்காக நிற்பா. ஏசேக்கிலும் சித்னாவிலும் ஓட விட்டவன் இப்ப ஈசாக்கின் இடத்துல வந்து சொல்றாங்க, ஒன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் கூட கர்த்தர் இருக்கிறார், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை. ஒரு காரியம் என்னை தேவனை விட்டு பிரிக்குமானால் அந்த காரியத்தை நான் இமிடியேட்டா என்ன விட்டு அகற்றணும். நான் யோசிக்க யோசிக்க அது என்ன வளர ஆரம்பிச்சிடும். யோசிக்க யோசிக்க பிரைஸ் தி லார்ட். யோசிக்க யோசிக்க யோசித்து முடிக்கிறதுக்குள்ள என்னவோ ஆயிரும். அப்போ உலகத்துக்கு ஒத்தவர்களாய் காணப்படக்கூடாது. உலகத்துக்கு ஒத்தவர்களாய் காணப்படாமல் இருக்க, உலகத்துக்கு ஒத்து உலகத்தோடு பிணைக்கப்படாது இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை போன வாரம் சொன்னேன். ரோமர் 12:1-2 வசனங்கள் வேண்டாம், எடுக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் தேவனுக்கு பிரியமுமானது இன்னது என்பதை உணர்ந்து அது கேட்டார் போல உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஒன்று, நான் அதே திரும்பி பேசி நேரத்தை போக்க விரும்பவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்துக்கு ஒத்தவர்களாய் வாழாமல் இருக்கணும்னா ஒரு காரியத்தை உண்மையா செய்யணும். என்ன காரியம் தெரியுமா? 1வது வசனம், ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலினா, பலின்னா என்னது? ஆண்டவருக்காக செலுத்தப்படுறது. ஜீவ பலினா பலியாகவே இந்த பூமியில வாழ்வது. அதாவது பலி செலுத்தப்படுகிற மிருகம் அதுக்கு அதுல பழுது இருக்கக்கூடாது, பழுது இருக்கக்கூடாது, பழுதற்றது தான் இருக்கணும். அது பலிபீடத்தில் வைக்கப்படணும், அன்னைக்கு அதுக்கு கதை முடியும். ஆனால் ஜீவ பலியாய் நாம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வைக்கணும். நம்முடைய ஓட்டம் முடிகிற நாள் வரைக்கும் ஜீவ பலியாய் நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா, திருவிருந்து அன்னைக்கு விட்டு கொடுப்போம், திருவிருந்து அன்னைக்கு விட்டு கொடுப்போம். திருவிருந்துக்கு முந்தின நாளும் இதுவரை இல்லாத பக்தி நீ அடுத்த சண்டே வரும். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இது மாறணும்னு நம்முடைய மனசு மாறணும், நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரணும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் புரியும்படி சொல்றேன், ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது ஒரு சிந்தை எப்பவுமே சிந்தையில் இருக்கிறது, இது யார் பார்க்க செய்கிறோம், யார் பார்க்கும்படியா செய்கிறோம், யார் ரசிக்கணும்னு நான் இதை செய்கிறேன், யாருக்காக இதை செய்கிறேன். இந்த காரியத்தை மனதில் வைத்து பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே நமக்கென்று ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கை எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு என்பதை நான் எப்பொழுது அறிந்து கொண்டேன் என்றால் அவர் என்னை ரட்சித்த போது. நான் பிறந்தது வேஸ்ட் அல்ல, நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் லைஃப் வந்து வேஸ்ட் கிடையாது, அது நிச்சயமாய் அது டேஸ்டா மாறும் என்பதை நான் எப்பொழுது அறிந்து கொண்டேன் என்றால் அவர் என்னை ரட்சித்த போது. அப்போ தேவன் ஒரு நோக்கம் இல்லாம ஒன்று, அதாவது போற கையில காசு இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வர மாட்டோம். நமக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா வாங்காம விடவும் மாட்டோம். பரலோக ராஜ்யம் ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான், போய் அழகான ஒரு விலை உயர்ந்த முத்தை பார்த்ததும் அவன் என்ன செய்வான், போய் தனக்குண்டன எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்வார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்குள்ளதை விட்டு வரல, தனக்குள்ளதை விட்டு வந்தார், தன்னையே கொடுத்தார், நம்மை மீட்டு கொண்டார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்று தேவ ரட்சிப்பை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் நீ சாதாரணமானவள் கிடையாது, நீ சாதாரணமானவன் கிடையாது. இதை நீ புரிந்து கொள். சாத்தான் சொல்லுவான், நீ வேஸ்ட்னு. நீங்க அவனை பார்த்து சொல்லுங்க, அவர் எனக்கு கொடுத்த கிரயத்துல 10ல் 1 கூட உனக்கு கொடுக்க முடியாது. நீயும் தள்ளப்பட்ட, நானும் பாவத்தில் விழுந்தேன். 1 தூக்குனாரா? என்ன தூக்குனார், என்ன தூக்குனார், என்ன தூக்குனார்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை
அப்படியே கொஞ்சம் கண்களை மூடி ரட்சித்ததை திரும்பி பாருங்க, சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. பாடுங்க, தூங்காம பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒரு செகண்ட், சில காரியங்கள் வரும்போது அதை டச் பண்ணாம என்னால முடியல. ரட்சிக்கப்படாம இருந்த, ஆண்டவர் அறியாம இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க யாரா இருந்திருப்பீங்க? எத்தனை பேர் மிருக குணம் உள்ளவங்களா இருந்திருப்பீங்க? இன்னைக்கு நம்ம யாரா இருந்திருப்போம்? எத்தனை பேர் இருந்திருப்போம்? நேத்து நைட்டு பிரேயர்ல சொன்னேன், மறுநீரிலையும் பள்ளத்தாக்கி கடந்தவங்க எல்லாம் கை தூக்க சொன்ன போது ஓரளவுக்கு எல்லாரும் கை தூக்குனாங்க. அப்ப சொன்னேன், அன்னைக்கு தேவன் ஒரு கிருபை பாராட்டினாரே, எஸ், அந்த கிருபை அன்னைக்கு பாராட்டாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம குடும்பத்தின் சார்பாக 5வது ஆண்டு நினைவஞ்சலி, 8வது ஆண்டு நினைவஞ்சலி, 10வது ஆண்டு அப்படிதானே போட்டிருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க கடந்து வந்த பாதையை. அதான் கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த தீபம் அணையக்கூடாது என்பது அவருடைய சித்தம். காரணம், யூ ஆர் பிரஷியஸ். நீ அவருடைய பார்வையில விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன். ஆமென். ஆண்டவருக்காக நிக்கணும், மனம் மாறணும். அப்பாவுக்காக, அப்பாவுக்காக, அதாவது எனக்குன்னு செய்தவருக்காக நான் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். அதுதாங்க ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. பலிபீடத்தில் வைக்கிறது தன்னிஷ்டம் நடக்கல, அவர் சித்தம் நடக்கிறதுக்கு. அவர் என்ன வேணாலும் செய்வார். அக்கினி இறக்குவார், கத்தியை போடுவார், என்ன வேணாலும் செய்வார். அது அவர் இஷ்டம். ஜீவ பலியா நான் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அதுதான் ஆராதனையா, அதுதான் உகந்த ஆராதனையா, அதுதான் தேவனுக்கு பிரியமானதா. இதை செய்ய 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 செய்ய, அதாவது உலகம் நம்மை நெருக்க வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் அவருடையவன், நான் அவருடையவன், நான் அவருடையவன், நான் அவருடையவன். இதுல நான் போய் இருக்கக்கூடாது, நான் அவருடையவர். ஒரு கூட்டத்தில் நீங்க போய் இருக்கும்போது உங்க ஆவில ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னா, நீங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ சொந்தங்கள் சர்க்கிளையோ நீங்க போய் இருக்கும்போது உங்க ஆவில ரொம்ப போராட்டமா இருக்குன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க அங்க இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. அதையும் மிஞ்சி போய் உட்காந்து அவரை வேதனைப்படுத்தாதீங்க. எழும்பிருங்க. எழும்புற என்ன ஆகும்? அடுத்த மீட்டிங் உங்களை கூட மாட்டாங்க. பரவாயில்ல, போட்டோம். இந்த பூமியில கூடுகிற கூட்டங்கள் எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவை வாயார புகழ்ந்தவங்க தான் ஒரு வாரத்தை கழிச்சு அவரை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். தாவீது சொல்றான், என்னோடு கூட அப்பம் புசித்தவன், எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்துரு கிடையாது. என் சத்துருவா இருந்திருந்தா நான் சகித்திருப்பேன், அவன் இப்படிதான் செய்வான்னு தெரியும். ஆனா என் கூட அப்பம் புசிச்சுட்டு தன் குதிகாலை தூக்கினான். நான் வியாதியா படுத்திருக்கும் போது விசாரிக்க வரான். விசாரிச்சுட்டு வெளியே போய் அதை அவன் பெருக பண்ணி தூட்டி திரிகிறான். இதுதாங்க உலகம். எவ்வளவு ஹெல்ப் பண்ணி பாருங்க, உங்க ரத்தத்தையே கொடுத்து பாருங்க. ஒரு சின்ன விஷயத்துல நீங்க உதவாம போகும்போது நீங்க செய்த எல்லாத்தையும் மறந்து செய்யாததை பிடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரத்தம் தேவை, நீங்க ரத்தத்தையே கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அவங்களுக்கு ஒரே குரூப் பிளட், பல முறை கொடுத்து பாருங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு முடியாத ஒரு சிச்சுவேஷன், அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க, ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. ஒரு செகண்ட், ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க செய்ததை மறப்பார்கள். இந்த உலகத்தை பிரியப்படுத்த நீ ஓடிட்டு இருக்கிற. எல்லாரையும் பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவன் ஒருத்தரையும் பிரியப்படுத்த மாட்டான். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒருத்தரை பிரியப்படுத்துவோம், அவருக்காகவே வாழ்வோம், அவருக்காகவே ஓடி ஓட்டத்தை முடிப்போம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறேன். என் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறேன். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவது இல்லை. நல்ல கவனிங்க, அவர் எப்பவுமே பிதாவுக்கு பிரியமானதே செஞ்சதுனால இந்த பூமியில அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அதே வேளையில அவரை பிதா தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. அநேகருக்கு தலை சாய்க்கிற இடம் இருக்கு, ஆனா தனியே இருக்கிறாங்க. ஹலோ, நிறைய பேருக்கு இடம் இருக்கு, வீடு இருக்கு, ஆனா எப்படி இருக்கிறாங்க? தனியா இருக்கிறாங்க.
இயேசு சொல்றார், எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனால் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹalleluya, ஹalleluya. நிறைய பேருக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, குடும்பம் இருக்கு, பணம் இருக்கு, ஆனா எப்படி இருக்கிறாங்கன்னா தனியா இருக்கிறாங்க. இயேசு சொல்றார், பிதா என்னை தனியே இருக்க, அதனால தலை சாய்க்க இடம் இல்லை என்கிற கவலை அவருக்கு இல்லை. காரணம், பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். என்ன இருக்குன்னு பார்த்து வாழாதீங்க, யார் இருக்கிற என் கூட, யாரோடு இருக்கிறோம் என்று பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரே காரியத்திலே கரங்கி கரங்கி வந்துட்டு இருக்கிறேன், என்னன்னு தெரியல. அடுத்த காரியத்தை நான் டச் பண்ண விரும்புறேன். அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? அந்த உலகத்தோடு பிணைக்கப்படாது இருக்க முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அதை நான் சிறிது சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மீதி அடுத்த வாரம் நாம தியானிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். போதும், நல்ல கவனிங்க. உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? தப்பணும். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், உலக அசுத்தங்களுக்கு நாம் விலக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். அதாவது 1000ம் 10,000 அதை விழத்தள்ளினாலும் அது என்ன செய்யக்கூடாது? விழத்தள்ளக்கூடாது. அதாவது இந்த பாவத்துல எல்லாரும் விழுந்துட்டான், எல்லாரும் போனாங்க, அதனால நானும், எல்லாரும் மத்தியானம் காலேஜுக்கு கட்டடிச்சாங்க, அதனால நானும். ஆனா நான், அவங்க கட்டடிச்சு சினிமாவுக்கு போனாங்க, நான் கட்டடிச்சு வீட்டுக்கு வந்தேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? அவங்கெல்லாம் கட்டடிச்சு, நாங்க தியேட்டர் போக மாட்டோம், ஏன்னா நாங்க பாஸ்டர் பிள்ளைங்க, அதனால நாங்க கட்டடிச்சு வீட்டுக்கு வந்துடும். எல்லாரும் பண்ணாங்க, அதனால நாங்களும் இல்ல. உலக அசுத்தங்களுக்கு நீ விலக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லணும், அதை ஒரு ஸ்டெப் மேல சொல்றேன். இச்சையில உலகம் விழலாம், ஆனா இச்சை உனக்கு முன்பாக விழணும். நான் இச்சையில விழக்கூடாது, இச்சை எனக்கு முன்னாடி விழணும். எல்லாரையும் விழத்தள்ளி 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 வருகிற இச்சை என் முன்னாடி வந்ததும் புசுக்குன்னு விழுந்துடணும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி, இனி அவர்கிட்ட சிந்துறதுக்கு ரத்தம் இல்லை, கொஞ்சம் தண்ணீர் வந்துச்சு. அப்படி எனக்காகவே பிறந்து, எனக்காகவே வாழ்ந்து, எனக்காகவே மரித்தவருக்கு நான் கொடுக்கிற பரிசு இச்சையில் விழுவதல்ல, இச்சையை வீழ்த்துவது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலக அசுத்தங்களுக்கு எவன் ஒருவன் தப்புவான்? தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறவன். தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறவன் உலக அசுத்தங்களுக்கு தப்புவான். நல்ல கவனிங்க, தேவன் யார் என்கிற அறிவு இன்னைக்கு நம்ம அநேகருக்கு இல்லை. தேவன் யார் என்பதை அறியணும், அவர் எதில் பிரியப்படுகிறார் என்பதை அறியணும், எதை வெறுக்கிறார் என்பதை அறியணும். இவைகளை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான், பாருங்க, எடுக்க வேண்டாம், தாவீது சொல்லுகிறான், இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாதமா இருக்கிறது. அதாவது கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன் தெரியுமா? கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வரும்போது எனக்கு அது எப்படி இருக்கு? ஆச்சரிய. தன் தேவனை குறித்து தாவீது சொல்லுகிறான், அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என்னுடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறார். என்னை ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறதுனால நான் ஒன்றை கேட்கிறேன், அதை நாடுகிறேன். உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருந்து உம்முடைய மகிமையை காண உம்முடைய பிரகாரங்களை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் தன்னை ஆராய்கிறார் என்கிற அறிவு அவனுக்குள்ள வந்ததும் அவன் தேவனை குறித்து அறிகிற அறிவில வளரும்படி தன்னை விட்டு கொடுக்கிறான். அப்படி விட்டு கொடுக்கிற தாவீது 139 கடைசியில சொல்லுகிறார், நீர் வெறுக்கிறவர்களை நான் வெறுக்காமலும் நீர் பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அப்போ தேவனை அறிகிற அறிவிலே வளர வளரதான் தேவன் எதை பகைக்கிறார்,
தேவன் எதை வெறுக்கிறார், தேவனுக்கு எது பிடிக்கல, தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். எனவேதான் உணர்த்தப்பட்ட போது சொல்லுகிறான், பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் அதை நான் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாவி. இந்த அறிவு இருந்ததுனால தான் அவன் அதை உணர்கிறான். உணர்ந்தவன் உடைகிறான், உடைகிறவன் உருவாக்கப்படுகிறான். எனக்கு தேவனை குறித்த அறிவு இல்ல, என்னவும் செஞ்சு வச்சுட்டு பாடலாம், என்னவும் செஞ்சு வந்துட்டு கையை உயர்த்தலாம், என்னவும் செஞ்சலாம், என்னவும் செய்யலாம். உலக அசுத்தங்களுக்கு நீ தப்பணும்னா தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். தேவனை அறிகிற அறிவிலே வளர நம்ம ஒரு 3 முக்கியமான காரியத்தை செய்யணும். அதுல ஒன்றே ஒன்று மாத்திரம் நான் இப்பொழுது சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று என்ன செய்யணும் தெரியுமா? தேவனோடு உறவாடணும். எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, தேவனோடு உறவாடணும். ஆமென். உபாகமம் 34வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். 34:12. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல. நல்ல கவனிங்க. இனி அப்படியே நீங்க எழுதுறவங்க மட்டும் வேணா எழுதிக்கோங்க, நான் சொல்லி விடுகிறேன். இந்த மோசையுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? உமது நாமம் என்ன. மோசையுடைய முடிவு என்ன தெரியுமா? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே. நாம் அவரை அறிந்ததுனால் அவர் கொண்டு வரல, அவரை அறிகிற அறிவிலே வளரும்படி தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, கரெக்ட் 5 நிமிஷம். நிறைய பேசணும்னு உண்டு. இந்த மோசே என்ன தேவனை அறிகிற அறிவில வளர பிரதானமா என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தா, அவன் ஃபுல்லா தேவனோட உறவாடிட்டே இருப்பான். மோசேனுடைய பிரேயர் லைஃப் 5 லெவலா வந்து நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 5 லெவல், 5 ஸ்டெப். இந்த 5 ஸ்டெப்பை நம்ம வாழ்க்கையில கை கொள்ளணும், கடைபிடிக்கணும். இந்த 5 ஸ்டெப்பை நம்ம கை கொள்ளும் போது, கடைபிடிக்கும் போது மோசே மாதிரி நம்ம அவர் அறிகிற அறிவிலே வளர முடியும். முதலாவது மோசே எப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னா, பயந்து பயந்து ஜெபிக்கிறான். பேசுகிறது கர்த்தர் என்பதை அறிந்ததும் பயந்து அவன் முக்காடு போட்டான். தேவனிடத்தில் நெருங்குகிறவர்கள் ஒரு பயம் நமக்கு இருக்கணும். என்ன பயம் தெரியுமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். மோசே, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்தம். பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்தோடு என்ன செய்யணுமா? களி கூறணுமா? நடுக்குனா எப்படிங்க? நடுங்குனா எப்படிங்க களி? பயம் மாறினா தானே. இங்க பயப்படுறவன் தான் பாக்கியவான். மோசே என்ன பயம்? அவர் பரிசுத்தர். ஆபிரகாமுக்கு இந்த பயம் இருந்துச்சு. ஆண்டவரே, தூளும் சாம்பலுமான உமது அடியேன் பேச துணிந்தேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆண்டவரே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆண்டவரே. இந்த பயம் இருக்கும்போது என்ன உண்டாகும் தெரியுமா? நாம் யாருங்கிற உணர்வை நமக்கு கொடுக்கும், நம்மில தாழ்வை வெளிப்படும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து அவனை நிக்க வைக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் என்னுடைய பரிசுத்தத்தினால நிக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இல்ல, பரிசுத்தர் முன்பாக அவர் அளித்த கிருபையினால நான் நிக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹalleluya. பயந்து பயந்து ஜெபம் பண்றான். இரண்டாவதாக எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் பண்றான். அற்புதம் நடப்பதற்கு முன்பு நோக்கி பார்க்கிறான், அற்புதம் நடந்த பின்பு நோக்கி பார்க்கிறான். பார்வோன் துரத்தி வரும்போது நோக்கி பார்க்கிறான், செங்கடலை பிளக்க நோக்கி பார்க்கிறான், செங்கடலை மூட நோக்கி பார்க்கிறான். எல்லா சூழ்நிலையில் நோக்கி பார்க்கிறான். இதுல சபை வளரணும். தெய்வ பயம் உள்ள இருக்கணும் எப்பவுமே. இரண்டாவது, எந்த சூழ்நிலையும் விடக்கூடாது. ஆண்டவரை பார்க்கணும். அதுல பல முறை அவன் துதித்தது உண்டு, சில முறை அவன் முறையிட்டது உண்டு, சில முறை புலம்பினது உண்டு. எப்படியோ அவன் தேவனிடத்துல உட்கார்ந்துருவான்.
எப்பவுமே துதிச்சா நான் மோசேன்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஏன் ஆண்டவரை என்ன வச்சிட்டு இருக்கீங்க, எடுத்துருங்க, இப்படி எல்லாம் சொன்னது உண்டு. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அவர்கிட்ட பேசுவான், பேசாம மட்டும் இருக்க மாட்டான். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, தனக்காக மாத்திரம் பேச மாட்டான், ஜனங்களுக்காக பேசினான். ஜனங்களுக்காக. தேவனை அறிகிற அறிவிலே வளர நீ மற்றவர்களுக்காக ஜெபிப்பது அவசியம். ஜனங்களுக்காக. ஆண்டவர் சொன்னார், மோசே என்னை விடு மோசே, ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடு பண்ண உடன்படிக்கை நினைச்சுதான் இவங்களை இவ்வளவு நாள் விட்டுருக்கிறேன். மோசே நான் இவங்க கதையெல்லாம் முடிக்கிறேன், முடிச்சு உங்ககிட்ட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி ஒன்னு நான் உருவாக்குறேன் சொன்னதும் காலை பிடிச்சிருவான். வேண்டாம் ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே, நீங்க இப்படி செஞ்சா மற்றவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க ஆண்டவரே, இதுக்காக அழைச்சிட்டு வந்தா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள்ல மோசைக்கு விரோதமா பேசினவங்க உண்டு, இவனா எங்களுக்கு தலைவன் அப்படி சொன்னவங்க உண்டு. எல்லாருக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணா, ஜனங்களுக்காக. இதுல கால் வைக்கணும் சபை, இந்த ஸ்டெப்ல கால் வைக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீ எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மாத்திரம் நான் போய் ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்து உட்காரக்கூடாது. ஆண்டவரே நல்லா ஆரோக்கியம் தராரா, சுகம் தராரா, உபவாச ஜெபத்துக்கு இன்னைக்கு பிரச்சனையோடு 4 பேர் வருவாங்க, 4 பேருக்கு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நான் போய் உட்காரணும் ஆண்டவரே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. நீ தேவனை அறிகிற அறிவில் வளராமல் அசுத்தங்களுக்கு தப்ப முடியாது. மோசே அதை செய்தான், கடைசி வரை செய்தான். தன் அண்ணன் ஆரோன், தன் அக்காள் மிரியாம், இவங்க 2 பேரும் ஏன் உன்கிட்ட மட்டும்தான் கத்த பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா? எப்படி சொல்லணுமோ சொல்லி விடுந்தாங்க. ஆண்டவர் கோபம் வந்து மிரியாமுக்கு குஷ்ரோகத்தை கொடுத்தார். கொடுத்ததும் உனக்கு இதுவும் வேணும் வந்து அடுத்த நாள் சாட்சியில் ஒரு 7 பாட்டையும் பாடிட்டு கர்த்தர் கிருபையாய் சந்தித்தார் சொல்லல, காலை பிடிச்சிட்டான். அதுதான் மோசே. உறவாடவர்களுக்கு மட்டும்தான் உறவின் வேல்யூ தெரியும். மிரியாம் மோசைய தம்பியா பார்க்கல, ஆனா மோசே மிரியாம அக்காவா பார்த்தான். ஆண்டவரோடு அந்த உறவு இருந்தாதான் உறவுகளுக்கு மேல உண்மையான அன்பு செலுத்த முடியும். இயேசு நாமத்தில் இது டைரியில கிடையாது, ஆனா ஆவியானவர் வாயில வார்த்தை தந்து பேச வைக்கிறார். நீங்க கூட பிறந்தவங்களுக்கு மேல அன்பு செலுத்தாம யாராவது இருக்கிறீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சொல்றேன், தேவனோடு உனக்கு உறவு இல்லை. ஆவியானவர் தருகிற வார்த்தையை பேசுகிற தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஜெபம் வேணும், 7 மணிக்கு ஜெபம் வேணும், 24 மணி நேரம் ஜெபம் வேணும். ஆனா கூட பிறந்தவங்க மேல மிரியாம் எப்படி சொல்ற பாருங்க, அவன் திருமணத்தை சுட்டி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ மோசைக்கு வயசு 100 தாண்டியாச்சு. கல்யாணத்துல எனக்கு தெரியாதா? பிரச்சனை வேற பிரச்சனை. மோசை வந்து பயன்படுத்தப்படுவதை பார்த்ததும் அது டைரக்டா சொல்ல முடியாது. ஆனா மோசை அப்படி செய்யல. மிரியாம் கல்லை கொண்டு எறிந்தாள், மோசே அப்பத்தை கொடுத்து புசிக்க வைத்தான். ஒரு மனிதன் அப்பத்தை கேட்ட கல்லை கொடுப்பானா? ஜீசஸ். ஹல்லேலூயா. சபையே இழந்துராத. சரியாதான் ஓடுறேன்னு சொல்லி தவறான ட்ராக்ல ஓடிட்டு இருக்காத. நீங்க திரும்பி பாருங்க, மோசே மிரியாமுக்கு ஒரு தீங்கும் செஞ்சிருக்க மாட்டான். மிரியாம் அப்படி ஆண்டவர் தண்டித்தார். தேவ பிள்ளைக்கு நீதி செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆனா கர்த்தர் தண்டித்தார் சொல்லிட்டு நீ கொண்டாடாத. சத்துரு விழுந்தாலே நீ சந்தோஷப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லும் போது, உன் சகோதரன் விழும்போது நீ பல்ல கடிச்சிட்டு கதை அடிச்சிட்டு இருக்கிறியா? மோசே அழுதான். அப்பா அக்காப்பா அப்பா. அவங்க இப்ப பேசினாலும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னை தூக்குனது அவங்க தான்ப்பா. என்ன ஆத்துல கரெக்டா அந்த ஃபாரூன் குமாரத்தி கிட்ட நன்மை நினைக்கிறான் பாருங்க. உறவுடைய வேல்யூ தெரியணும்னா ஆண்டவரோடு உறவாடணும். ஆண்டவரோடு உறவாடுகிறவனுக்கு தான் உறவுடைய வேல்யூ தெரியும். எனக்கு தெரியல, அது அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க. நீ பொய் சொல்ற, நீ உறவாடல, நீ ஜெபிக்கிற. ஜெபம் ஓடும். அதாவது இயேசு கிறிஸ்து வரும்போது
எண்ணெய் இல்லாதவங்க எண்ணெய் இருக்கிறவங்கள்ட்ட போய் பேச போகும்போது எண்ணெய் இருக்கிறவங்க சொல்றாங்க, அங்க கடை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்த பிறகும் காத்திருப்பு கூட்டம் நடக்கும், விழிப்பு ஜெபங்கள் நடக்கும், எழுப்புதல் ஆராதனை நடக்கும். அங்க ஓப்பன், அங்க 24 மணி நேரம் 24/7. எப்ப டிவி ஆன் பண்ணாலும் அங்க போ. ஹalleluya, praise the Lord. அதாவது ஜெபத்துக்கு மேல என்னுடைய உறவாடுதல் இருக்கணும். அந்த வார்த்தை சொல்லும் போது, ஆமே, நீங்க வேணா என் டைரி பாருங்க, இந்த வார்த்தை நான் எழுதவில்லை, ஆனால் ஆவியானவர் வாயிலிருந்து பேச வைக்கிறார். உண்மையான உறவாடுதல் இருக்கிறவனுக்கு மட்டுமே உறவினுடைய வேல்யூ தெரியும். எனவேதான் ஆபிரகாம் லோத்துக்காக வேண்டிக் கொண்டான். லோத்துக்காக ஆபிரகாம் சாம்பலும் தூளுமாய் தன்னை மாற்றினான். லோத்து எத்தனை முறை, உண்மையா லோத்து செஞ்சது துரோகம். ஆபிரகாம் கூட இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டான். வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்ததும் புசுக்குன்னு புடுங்கிட்டு போயிட்டான். என்ன சொல்லிருக்கணும்? அழிங்க ஆண்டவரே, அழிச்சிட்டு வந்து பேசுங்க ஆண்டவரே சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? காலை விழுறான். ஆண்டவரே ஆண்டவரே ப்ளீஸ் கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. 10 நீதிமன்றம் தான், கோபப்படாதீங்க ஆண்டவரே, கோபப்படாதீங்க ஆண்டவரே. ஆமென். தேவன் அறிகிற அறிவிலே வளர மற்றவர்களுக்காய் ஜெபம் பண்ண. 4வதாக, கர்த்தர் கூப்பிடுற போதெல்லாம் மோசே போய் பேசினான். இந்த 2 வசனம் மட்டும் குயிக்கா வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 20:20. யாத்திராகமம் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாத. யாத்திராகமம் 19:20 வாசிங்க. சாரி 19:20. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். நல்ல கவனமா கேளுங்க. உறவாடுறதுல பலப்படணும்னா நம்ம எப்ப தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? நமக்கு தோன்ற டைம் ஜெபம் பண்ணுவோம். மோசே அப்படி அல்ல, தனக்கு தோன்ற டைம் ஜெபம் பண்ணுவான். அவருக்கு பேசணும்னு விரும்பும் போதும் போய் ஜெபத்துல இருப்பான். இதுலதான் வளரணும். இன்னைக்கு நமக்கு காலையில் 5லேருந்து 6 வரை என்னுடைய ப்ரேயர் டைம்ல 5லேருந்து 6 வரை தான் ஜெபம் பண்ணுவேன். 4:30 எழும்பினாலும் இன்னொரு 1/2 hour இருக்க படுத்து தூங்கும். இது இப்படி இருக்க மாட்டான் மோசே. திடீர்னு ஆண்டவர் வந்து அவன்கிட்ட 2 மணிக்கு பேசணும்னு வருவார். ஆண்டவரே, அதான் 5 மணிக்கு வாரங்கள் ஆண்டவரே, எனக்கு தோணும் போது மட்டும் நான் பேசுவதல்ல, உறவாடுகிறவன் அவருக்கு தோணும் போதும் போய் உட்கார்ந்திருப்பான். நான் சொல்ற வார்த்தை உண்மையில திரும்பி பாருங்க. நமக்கு தோணும் போது மட்டும்தான் நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அவருக்கு தோணுங்க. தாவீது சொல்றார், என் தூங்க விடாதபடிக்கு என் கண்ணிமையை எப்படி வச்சிருக்கிறாரா? பிடித்து வைத்திருக்கிறார். தூங்கிறாத, கொஞ்ச நேரம் கூட பேசு. அவர் ரெடி. எனக்கு எனக்கு ஜெபம் பண்ணணும், எனக்கு ஜெபம் பண்ணலன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை போய் இல்ல. அவருக்கு தோணும் பாருங்க. மோசே வா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. ஓகே ஆண்டவரே. மோசே வா, கம். அவர் எப்ப கூப்பிட்டாலும் எஸ் பிரசன்ட், உள்ளேனையான்னு சொல்லிட்டு போய் உக்காந்துருவான். அதுதான் மோசே. முகமுகமாய் அறிந்த உறவாடுகிறவன் தன்னுடைய ஜெப நேரத்தையும் தாண்டி தேவனோடு பேசிக் கொண்டிருப்பான். 5வதாக, பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஆமென். அந்த லெவல பாத்தீங்களா? பயந்து பயந்து பேசினான், எல்லா சூழ்நிலையிலும் பேசினான், ஜனங்களுக்காக பேசினான், அவர் கூப்பிடும் போதெல்லாம் பேசினான். இப்போ யாரா மாறிட்டான்? ஃப்ரெண்ட், குட் ஃப்ரெண்ட். மோசைக்கு இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் மோசைக்கு கிடைத்தது. அவன் மரித்த போது அவனுடைய அடக்க ஆராதனையை அவரே நடத்தினார். எப்படி நடத்திப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் இருக்கிற இடத்துல அவருடைய சேனை இருக்கும். ஹோல் டீம் பரலோகமே இறங்கி வந்திருக்கும். தூதர்கள் ஒரு சைடில் பாட்டுகளை பாடிட்டு இருப்பாங்க. இன்னும் சில தூதர்கள் சாட்சி சொல்லுவாங்க, இந்த மோசே, இந்த மோசே.
ஆமென். சிநேகிதனோடு பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே உனக்கு என்ன வேணும்? என் கண்ணில் கிருபை கிடைச்சது. மோசே சொல்லுவான், இன்னும் உம்மை அறியணும், இன்னும் அறியணும். அதாவது தேவன் தனக்கு கொடுத்த கிருபையை தேவனை அறிகிற அறிவிலே வளருவதற்காய் பயன்படுத்தினவன் மோசே. தேவன் தனக்கு கொடுத்த கிருபையை தேவனை அறிகிற அறிவிலே வளருவதற்காக பயன்படுத்தினவன் மோசே. உலக அசுத்தங்களுக்கு தப்ப தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். இதை கொஞ்சம் கூட டீட்டெயிலா கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானிக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே என்கிற அந்த கோரஸை நம்ம விண்ணப்பமாய் வைக்க போறோம். முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்கள், முழங்கால் போட முடியாதவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு எப்படி வசதி அப்படி உட்கார்ந்து ஒரு ஜெபமா, ஆமென், ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க உட்கார்ந்து ஜெபித்து நீங்க போனா அது ஆசீர்வாதமா இருக்கும். பிரேயர் முடிந்ததும் யூத் கேர்ள்ஸ் பால்கனிக்கு போக உங்களை அன்பாய் கேட்கிறேன். 2 மணிக்கு சண்டே ஸ்கூல் எக்ஸாம் இருக்கிறது, நெகமியா ஊழியம் இருக்கிறது. எல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மோசையை போல பயந்து, அந்த பயம் இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலுமே தேடணும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க பேச நினைக்கிற டைம்ல நான் ரெடி ஆகணும். சிநேகிதனை போல அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி பாடுங்க. இன்னும் அப்பா கண்ணீரோடு அறியணும்பா, அறியணும்பா. இது போதாதப்பா, இது போதாதப்பா. உலக அசுத்தங்களுக்கு நான் தப்பு, உண்மை அறிகிற அறிவிலே வளரணும். பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். எத்தனை பேர் கண்ணீரோடு தேடுறீங்க? எத்தனை பேர் உண்மையா கேட்கறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? உலகமெல்லாம் மாயை, உலகமெல்லாம் இந்த பொல்லாத உலகத்துல என்ன அறிந்தது நீங்க மட்டும்தான்ப்பா. உங்க அன்பு போதும்பா. உலகமெல்லாம் உலகமெல்லாம் இயேசுவே, இயேசுவே, உன்னத உன்னத உறவை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் அந்த உறவு பலப்படட்டும், பலப்படட்டும், பலப்படட்டும். கரம் பிடிச்ச கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்மோடு உள்ள உறவு பலப்படட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு தோணும் போது மாத்திரமல்ல, நீங்க நினைக்கும் போதெல்லாம் நாங்க வந்து உட்காரணும். ஆண்டவரே, நீங்க நினைக்கும் போதெல்லாம் நாங்க வந்து உட்காரணும். உங்க கூட பேசணும், உங்க கூட பழகணும், உங்களை பார்க்கணும். மோசே போல உம்மை முகமுகமாய் அறிகிற பாக்கியம், உம்மை முகமுகமாய் அறிந்த வாழ்க்கை எனக்கு வேணும்பா, எங்களுக்கு வேணும்பா, எங்களுக்கு வேணும். இன்னும் இன்னும் அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.